ஹாய் ஹலோ கைஸ், நாங்கள் ஒரு 2 years பேக் வந்து வண்டலூர் ஜூ போயிருந்தோம். ஸோ வண்டலூர் ஜூவில் வந்து நடந்தே போய் சுற்றி பார்த்தா பயங்கர டயர்டாயிடும். ஸோ அதனால வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களாம் அவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஆர்வமாக போய் ஓடி போய் பார்க்க போனாங்க. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தாக்கா ஒயிட் டைகர் கைஸ். ஸோ இந்த ஒயிட் டைகர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கர ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதாவது எப்படின்னா நம்ம பார்க்குறவங்களுக்கும் வந்து சேஃபாக இருக்கும், அட் த சேம் டைம் அனிமல்ஸ்க்குமே வந்து சேஃபாக இருக்கும். அவங்க அனிமல்ஸும் நம்மளை வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளும் வந்து அனிமல்ஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒயிட் டைகரை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தோம். ஸோ பார்த்தது ரொம்பவே வந்து ஹாப்பி. எனக்கா சம்டைம்ஸ் வந்து இந்த டைகர்ஸ்லாமே அந்த சைடு பேக் யார்டில் வந்து போயிட்டு அங்கே உட்காந்துக்கும், அப்படி இல்லாட்டினா அதுங்களுக்கான அந்த ஒரு ஷெட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷெட்டில் வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நாங்கள் போன அந்த டைமில் கரெக்டாக ஒயிட் டைகர் எங்கள் கண்ணில் வந்து மாட்டுச்சு கைஸ். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டை வந்து பண்ணணும், வீடியோ ஷூட் வந்து பண்ணணுன்றதுக்காகவே வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியே நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கூட வந்தவங்க எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஒயிட் டைகர் வந்து பார்த்ததும் குட்டி பசங்களுக்குலாம் அவ்வளோ ஆர்வம் கைஸ். ஸோ தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எல்லோ டைகர் வந்து இருக்குது. ஸோ அந்த எல்லோ டைகர் வந்து அப்படியே சாவகாசமாக வந்து அதை இது பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் போனது ஈவினிங் வந்து ஒரு ஐ திங்க் ஸோ 3:30 தான் இருக்கும். பட் அந்த டைமில் அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு தெரில. பட் ஆனால் நாங்கள் ஹரிபரியில் போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி ஆப்ரேட்டட் கார் இருந்துச்சு. டைம் இல்லாத காரணத்தினால அவ்வளோ பெரிய பிளேஸை வந்து நம்ம நடந்து சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குன்றதுக்காக வந்து நாங்கள் அதை சூஸ் பண்ணி வந்து போனோம். பட் ஆனால் டைகர் ஒரு டைகருமே வந்து சரி அங்கங்கே ஒரு பிளேஸில் வந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தா இந்த சைடு ஒரு டைகர் வந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு டெரராக இருந்துச்சு. நம்ம வந்து அதான் என்ன சொல்கிறது, நேஷனல் ஜியோகிராஃபிக் ஆகட்டும் இல்லை மற்ற இந்த வைல்ட் லைஃப் இதில் சேனல்ஸில் ஆகட்டும் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் இது வந்து வாய் திறந்துட்டு பார்க்குள்ள வந்து பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனால் ரொம்பவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரியலாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்பவே வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பசங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் இந்த வண்டர்லூர் ஜூ. ஸோ பசங்களுமே வந்து எல்லா பசங்களும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. என் பையனுமே வந்து பார்த்து அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணான். ஸோ அந்த டைகர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டே போல, இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, சத்தம் போடுறாங்க, எதை பற்றியுமே வந்து கேர் பண்ணிக்கல. அது மட்டும் அது உட்காந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் மட்டும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும்தான் வந்து டயர்டாகி போகணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைகரை வந்து பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்க பட்சத்தில் வந்து பேர்டு ஏதோ சம்திங் வந்து மேலே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பேர்டை வந்து பார்க்கறதுக்காக தான் வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணாங்க கொஞ்சம். ஸோ உங்களுக்குள்ளார அந்த பேர்டை வந்து பார்த்தாலே தெரியும். அடுத்தது வந்து ஸ்னேக்கு கைஸ். அந்த என்ன சொல்கிறது, எஸ் இதுதான் கைஸ். ஐயோ இது வந்து பயங்கரமாக க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எங்களுக்கே வந்து பயமாச்சு. இது பார்க்கறதுக்கு வந்து சின்ன உருவம் மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது நம்ம கை சைஸ்க்கு அவ்வளோ நீட்டுக்கு இருந்துச்சு, அவ்வளோ மொத்தமாக இருந்துச்சு. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு வந்து இருந்துச்சு. இது வந்து பச்சோந்தி கிடையாது. பட் ஆனால் ரெப்டைல்ஸ், அது எந்த மாதிரியான ரெப்டைல்ஸ்ன்னு வந்து நமக்கு வந்து சொல்ல தெரியல. ஓனானா இல்லை எந்த கேட்டகரியை சேர்ந்ததுன்னே தெரியல கைஸ். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கர பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிருந்தப்ப கிட்டக்க ஒன்று இருந்துச்சு, அதோ இதுதான். ஸோ கிட்டக்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி அதுவும் வந்து கிட்டக்க வர மாதிரி வந்துட்டு தூரமாக வந்து போயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அபூர்வமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ரொம்பவே வந்து எல்லாரும் கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அரிய வகை உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தது ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயமா
இருந்துச்சு. ஸோ பார்த்து நான் மட்டும் அது ஏதோ சம்திங் வந்து சவுண்டும் கொடுத்துச்சு. ஸோ அந்த சவுண்டு கொடுத்துட்டு படுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்தாண்ட சைடு இந்த ரெப்டைலும் வந்து அந்த மாதிரி வந்து சவுண்டு கொடுத்துட்டு வந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து எல்லாமே வந்து பார்த்ததுனால என்ஜாய் பண்ணோம். ஸோ ஸ்லோ மோஷனில் வந்து கிட்டக்க வந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்துச்சு கைஸ். எஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் தலையாட்டுது, எப்படியெல்லாம் வந்து பந்துன்னு வந்து பாருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றும் வந்து நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை வந்து நம்ம அடுத்து வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.